ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவிற்கு கிஃப்ட் ஒண்ணு கொடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன கிஃப்ட்? என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் டெடிகேஷன் வாரம். இந்த ஒரு டெடிகேஷன் வாரத்தில ஏகப்பட்ட ஃபேமிலி சூப்பரான ஹோல்சமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா தாத்தா, பாட்டி பேசாதவங்க வந்து பேசுறாங்க. அப்பா, அம்மாவோட ஆசை நிறைவேத்த நினைக்கிற குழந்தைகள் அந்த ஒரு ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி அப்படின்னு ஒரு பாச போராட்டம் செட்ல நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு கிஃப்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஜினோஜ் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு டைம் அந்த ஒரு விஷயத்த அபிஷேக் அவர்கள் ரொம்பவே ஏக்கமா பார்த்துருக்காங்க. இத பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜான ஸ்ரீனிவாஸ் அவர்கள், அபிஷேகாவிற்கு கிஃப்ட் ஒண்ணு தரப்போறேன் அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா அபிஷேகா பாடி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கிஃப்ட் தந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. அந்த ஒரு கிஃப்ட் எப்போதுமே உன் கையிலே இருக்கணும் அப்படிங்கிற மாரி தோணுது. அந்த ஒரு கிஃப்ட் வேற எதுவும் இல்ல. ஒரு பிரேஸ்லெட் தான். கண்டிப்பா இந்த சீசன் முடியறதுக்குள்ளாராகவே உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன். அந்த பிரேஸ்லெட்ட நானே இறங்கி வந்து உன் கையில போட்டு விடுறேன்." அப்படிங்கிற மாரி அபிஷேகா கிட்ட ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்ன உடனேயே, அங்க இருந்த ஒட்டுமொத்த அரங்கமுமே எந்திரிச்சு நின்று கை தட்டியிருக்காங்க. அபிஷேகாவும் அங்கனே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அபிஷேகாக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் வரல. ஆனா, இத கவனிச்ச ஸ்ரீனிவாஸ் அவர்கள், "உனக்கு நான் கிஃப்ட் தரேன்" அப்படின்னு சொன்ன உடனேயே அபிஷேகா அவர்கள் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க. சரிகமபா நிகழ்ச்சியில ஒவ்வொரு சீசன்லயுமே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வந்து குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, உடனடியாகவே அத பண்ணுவாரு. இது எல்லா சீசனுமே தொடர்ந்து அவரு பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த ஒரு சீசனுமே அபிஷேகா அவர்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறது எல்லாராலையுமே பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சியில தவிர்க்க முடியாத ஒரு ஜட்ஜா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காவுமே இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாரியான சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாஸ் அவர்களோட இந்த ஒரு ஜர்னி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு கிஃப்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தன்னோட குழந்தை ரசிகை ஒருவருக்கு ராஷ்மிகா மந்தனாவும், விஜய் தேவரகொண்டாவும் சூப்பரான விருந்து ஒண்ணு வச்சிருக்குது. இப்போ சோசியல் மீடியால எல்லாராலையுமே பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சமீபத்தில ராஷ்மிகா மந்தனாக்கும், விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கும் கல்யாணம் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு கல்யாணம் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த ஒரு கல்யாணத்துக்கு விஜய் தேவரகொண்டா என்ன இன்வைட் பண்ணல அப்படின்னு ஒரு குழந்தை, குறிப்பா விஜய் தேவரகொண்டாவோட ரசிகை ரொம்பவே எமோஷனலா வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகவே, இத பார்த்த ராஷ்மிகா மந்தனாவும், விஜய் தேவரகொண்டாவும் அந்த ஒரு சிறுமிய அவங்க குடும்பத்தோட அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க. அழைச்சதோட மட்டும் இல்லாம சூப்பரான ராஜ விருந்து ஒண்ணு அந்த குழந்தைக்கு வச்சிருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் +1, +2 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாரி குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ராஷ்மிகா மந்தனாவும், விஜய் தேவரகொண்டாவும் அவங்களோட மேரேஜுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாரி அவங்க லைஃப் லாங் நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நெட்டிசன்கள் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.